வெல்கம் பேக் டு another வீடியோ. இது உங்க FAB. வீடியோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வசந்த் ரவி இருக்கார்ல. வசந்த் ரவி யாருன்னா, நம்ம ஜெயிலர் படத்துல தலைவருக்கு மயான நடிச்சவர் தான் வசந்த் ரவி. ஸோ அவர் நடிச்ச இந்திரான்னு ஒரு படம், அதோட ஒஃபிஷியல் மோஷன் போஸ்டர் தான் இருந்திருக்கு. பர்சனலி தலைவனோட எப்படி சொல்ற சோலோ ஃபிலிம்லாம் வேற லெவலில் இருக்கும். எனக்கு பிடிக்கும். நல்ல ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். அவர் செம்மையாக நடிக்கிறது நல்லா இருக்கும் வசந்த் ரவி. ஸோ இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ரைட்டர் அண்ட் டைரக்டட் பை சபரீஷ் நந்தான்னு ஒருத்தர். ஸோ மியூசிக் பை அஜ்மல் தன்சீன். ஸோ இந்த படத்தில் யார் இருக்காங்கன்னா, வசந்த் ரவி இருக்காங்க, மீரா பிரிசாத்தா இருக்காங்க, சுனில் இருக்காரு, அனிகா இருக்காங்க, கல்யாண் மாஸ்டர் இருக்காரு. ஸோ அதோட தமிழ் பக்கமே செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா இவரோட படம் லைக் ரொம்ப சஸ்பென்ஸ் த்ரில்லர், லைக் ஃபுல் சஸ்பென்ஸோடய போகும், நல்லா இருக்கும் பார்ப்போம். ஸோ இதுக்கு பயன்பட்டு பார்ப்போம். 3, 2, 1 அப்படி என்ன இருக்காங்க மோஷன் போஸ்டர். ஜாஃபிர் இர்ஃபான் மாலிக் பிரசன். ஓ கதையை கேட்டிருக்கியா? ஸ்டார்டிங்கே பாருங்க, அது செம்ம சஸ்பென்ஸ், செம்ம த்ரில்லராக இருக்கும் அவரோட படம் தான். கல்யாண் எஸ் நாகேந்திர, கல்யாண் மாஸ்டர். ஓகே, அனைக்க மதி ஃபுல்லாக பிளட்டாக தான் இருக்கு. சுனில் அப்படியே டிஓபி பிரபு ராகவ். எடிட்டர் பிரவீன். சீரியஸ்லி நல்லா இருக்கு. வசந்த் ரவி இன் இந்திரா. ஓகே, பிஜிஎம் நல்லா இருக்கு. ஸோ இது பார்த்தா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, லைக் ஒரு மோசடியில் நடக்கிற கதை போல இருக்கு. நல்லா இருக்கு பார்க்க. ஃபுல்லாக பிளட்டு, அப்புறம் அந்த மோசடியில் இருக்கிற சீசர்ஸ், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அது ஃபுல்லாக அப்படி தான் இருக்கு. லைக் நல்லா இருக்கு. மோஷன் போஸ்டர் நல்லா செஞ்சுருக்காங்க. படம் ஒரு அருமையான சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லராக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். லைக் சொன்னால் ஐப்புக்கு வேணாம், ஐப் ஒரு படத்தை கொல்லுன்னு சொல்லுவாங்க. பட் இவரோட படம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும், சஸ்பென்ஸ் த்ரில்லர். முக்கியமாக சொல்கிறேன், ஹேட்ஸ் ஆஃப் டு மியூசிக் டைரக்டர். சீரியஸ்லி எங்கேஜிங்காக இருக்குது. பிஜிஎம் செம்ம எங்கேஜிங்காக இருக்குது. முக்கியமாக எடிட்டிங், மோஷன் போஸ்டர் நல்லா செஞ்சுருக்காங்க. லைக் மோஷரியில் என்னென்ன இருக்கும் அது ஃபுல்லாக காட்டிடுவாங்க. லைக் ஒரு நல்ல படமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். எனக்கு சீரியஸ்லி இப்போ இருக்கிற படம் வேணாம் பேசி போகிறோம். லைக் கொடுக்குற காசுக்கு ரிவ்யூ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டேது, மனசு கஷ்டமாக இருக்குது பார்க்க. ஸோ இப்போ நல்ல படமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் FAB. Peace out. I need you to lose your